தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த அதாவுர் ரசூல் மகளிர் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த உலமா பெருந்தைகள், நிர்வாகிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சொல்லும் போது 5 நிமிஷத்தும் டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் மணியை பார்க்குறதா என்னான்னு தெரில. கொஞ்சம் அமைதியாக இருங்க தாய்மார்கள். இங்கேருந்து நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு இத்தனை ஸ்பீக்கரு, இத்தனை மைக்கு. நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு மைக்கும் தேவையில்லை. அந்த அளவுக்கு இங்கே அடிக்குது சவுண்டு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. 5 நிமிஷம்னு வேறு சொல்லிட்டாங்க. 2 விஷயங்கள். ஒன்று, இந்த நமது பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்க வைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பிள்ளைகள் தான் கற்ற கல்வியை அமல் செய்ய தயவு செய்து பெற்றோர்கள் வழிவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இது 2 மட்டும் சொல்லிடுறேன். நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், இருந்தாலும் 5 நிமிஷம்ட்டாங்க. எல்லோரும் அவளோட காத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி 76 மாணவிகள், கிளியனூரில் 76 மாணவிகள் மார்க்க கல்வி கற்று தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்று வெளியேறாங்க. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதை விட 760 மாணவிகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி செய்வானாக. அல்லாஹ்வுடைய நம்ம கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மார்க்கத்தை கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம்? சரி, எது இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பட்டம் கொடுப்பாங்க, இல்லை பரிசு கொடுப்பாங்க, இல்லை மற்ற ஏதாவது நமக்கு இந்த ஏதோ ஒரு முபல்லிகாக அடித்து எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி விடலாம், இதுவா நோக்கம்? இல்லை. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் மார்க்க கல்வியை பெண்களை பயில செய்கிறாங்க. அது என்ன, அவங்க இந்த மார்க்க கல்விக்கும் அவங்க வாழ்க்கை இதுக்கும் என்ன தான் அப்படி ஒரு சம்பந்தம்? மாணவிகளே, மாணவர்கள் கிடையாது, மாணவிகள் மட்டும்தான். முபல்லிகா, அல்லமா, இன்னும் பல பட்டம் பெறக்கூடிய மாணவிகளே, கொஞ்சம் சற்று குறிப்பாக கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்கம், நீங்கள் கற்ற மார்க்கத்தை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். அது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சரி. நீங்கள் கற்ற மார்க்கத்தை தயவுசெய்து கொஞ்சம் பேசாதீங்கம்மா. பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் கொஞ்சம் பேசாதீங்க. பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் கேளுங்க. உங்களுடைய செய்தி தான். நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள், மார்க்கப்பற்றுள்ள பெண்களை திருமணம் செய்ய வேண்டும். அதே போல் மார்க்கப்பற்றுள்ள மாப்பிள்ளையை நம்ம பார்க்குறோமா? எங்கேயாவது மார்க்கப்பற்றுள்ள பையன் இருந்தால் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு பார்ப்போமா? தயவுசெய்து அவர்கள் கற்ற மார்க்கத்தை அவர்கள் அமலில், அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்றால் அதே போன்று மார்க்கப்பற்றுள்ள மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்யுங்க. எந்த ஒரு இதுக்காகவும் நீங்கள் காசு, பணம், வெளிநாடு, மற்ற விஷயங்கள் எந்த ஒரு இதையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தாதீங்க. அவர்கள் கற்ற மார்க்கம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வைக்க வேண்டும் என்றால் மார்க்கப்பற்றுள்ள ஆணை திருமணம் செய்ய வேண்டும். நான் சொல்லலை, இது அல்லாஹ் சொல்கிறோம். அதே போல் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு டைம் வேற இல்லை. அதே மாதிரி இந்த மாணவிகள் தங்களுடைய மார்க்க கல்வி, கற்ற மார்க்க கல்வியை அம்மா, அக்கா எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நேரத்தில் சொல்லுவாங்க. ஆமாம், பொழுது நிற்கும் உஸ்தாபி மாதிரியே நின்றா எப்படி சரியாக வருமா, எல்லாம் பரவாயில்லவா, இப்படி போயிடலாம், அப்படி செய்யலாம். ஒரு காலம் உங்களுடைய மார்க்க சட்டங்களை, சரியத்துடைய சட்டங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். நான் இப்படி தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உறுதுணையாக கடைசி வரை இருப்பான். இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெற்றோர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்களை மார்க்கப்பற்று இல்லாத பிள்ளைகளுக்கு, இன்றைக்கி உள்ள காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், இத்தனை மாணவிகள்
மார்க்க கல்வியோடு வெளியாகிறாங்க. எத்தனை மாணவர்கள் வெளியாகிறோம்? ரொம்ப குறைச்ச. அப்படியே இருந்தாலும் அவங்க ஹாஃபிலு, அவங்க அஜிர்த்து, அவங்கள கல்யாணம் பண்ணுறது, அவங்களை கல்யாணம் பண்ணி பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். அப்போ நீங்கள் அஜிர்த்தான்னு கேட்காதீங்க. நான் அஜிர்த்து இல்லை, ஆனால் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பன் என்னை இதை போன்ற இறை அச்சத்தில் வளர்த்த காரணத்தினால் என்னுடைய மனைவியை நான் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, குடும்பத்திற்கு வேண்டியதை நாம் உடைத்து செய்ய வேண்டும், ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்றதை நான் அறிந்த காரணத்தினால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. அதேபோல் மார்க்கத்தை அறிந்த நல்ல மாப்பிள்ளையாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தேர்வு செய்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமைய. இன்றைக்கி நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தால் அப்போ நேரம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து எனக்கு இதே கிளியனூரில் வாய்ப்பு கிடைத்தால் இது போன்ற ஒரு நிறைந்த சபையில் பல்வேறு விஷயங்கள், சின்ன விஷயங்கள் நிறைய எவ்வளவோ சொல்லலாம். உதாரணத்துக்கு எவ்வளோ சொல்லலாம். அஜர் சொன்னாங்க, மாமனார் மாமியார் இல்லாமல் எங்கே இந்த மாமன் வந்தார் தெரில. அதே போல் இந்த மாப்பிள்ளை தன்னுடைய ஊரை விட்டு, தாய் தந்தை விட்டு, கூட பிறந்தவர்களை விட்டு, எல்லாரையும் விட்டு இந்த மாப்பிள்ளையை நம்பி முழுமையாக தன்னை மனைவியாக்கி கொண்டு வாழ வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை அவர் எப்படி வச்சுருக்கணும்? குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். நாத்தனா பிரச்சனை, மாமியார் பிரச்சனை ஏதாவது இருக்க தான் செய்யணும். இவர் என்ன சொல்லணும்? நான் இருக்கேன், நீ கவலைப்படாது. இந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணுக்கு நிம்மதியை கொடுக்கும். காசு பணம் மட்டும் நிம்மதியை கொடுக்காது. ஒரு கணவனுடைய அரவணைப்பு, அவருடைய அன்பான அந்த உபசரிப்பு, இது அனைத்தும் அந்த தன்னுடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய அந்த கவலை, இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் இணைந்து ஒன்றாக அவர்கள் குடும்பம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.